Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா லட்டு ராகி கொலக்கட்டை. ஃபர்ஸ்ட் நம்ம ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1 ஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 4 ஏலக்காவை அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நிலக்கடலை 1/2 கப் அதையும் இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொட்டி இந்த மாதிரி நெருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் திரும்ப 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் துருவல், நிலக்கடலை, சர்க்கரை இதை எல்லாத்தையும் நம்ம இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நெய்யோ பாலோ சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரவா லட்டு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராகி கொலக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு இதை ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 3/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 3/4 கப் பொட்டுக்கடலையை கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 4 இடித்த ஏலக்காய், உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதில் இருந்து சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா மெல்லிசா தட்டினதுக்கு அப்புறமா பூரணத்தை சென்டரில் வச்சு நம்ம எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதே போலவே எல்லா கொலக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா கொலக்கட்டையும் இட்லி சட்டியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ராகி கொலக்கட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.